கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு இந்த நாளுடைய வேத ஆராய்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை நம்ம கடந்த 2025 வருஷத்துல துவங்கினோம் படிக்கிறதுக்கு. 11 சாப்டர் வரைக்கும் நம்ம நேரம் எடுத்து ஒரு சில வசனங்களாக தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சாரு? கிருபை கொடுத்தார். நம்ம கடந்த ஒரு சில வாரங்களாக முத்திரைகளை குறித்து படித்தோம். அதுக்கு பிற்பாடு எக்காலத்தை குறித்து படித்தோம். 7 முத்திரைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உடைக்கும் பொழுது என்ன நடக்கிறது நம்ம அதை பார்த்துக்கிட்டே வரும்பொழுது, எக்காலம் ஊதக்கூடிய தூதர்கள், அதன் மூலமாய் வரக்கூடிய என்ன சொல்லலாம் அப்படின்னா தண்டனைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்ம 6 எக்காலம் ஊதப்படும் பொழுது நடக்கக்கூடிய சம்பவங்களை நேரம் எடுத்து தியானிச்சோம். அதுலயும் குறிப்பா 2 பெரிய ஆபத்துக்கள் 6 எக்காலத்தை சொல்லும் பொழுது 2 பெரிய ஆபத்துக்கள் வர இருக்கிறதை குறித்து நம்ம படித்தோம். நம்ம 11வது அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது 14வது வசனத்தை இப்படி நிறைவு செஞ்சோம். 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று, இதோ 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. இதெல்லாம் தான் நம்ம நிறைவு செஞ்சோம். ஒருவேளை நீங்க இன்றைக்கு தான் இந்த வேதாராய்ச்சி நீங்க கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா, தயவு செய்து உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா 11 அதிகாரங்களுக்குரிய வேத ஆராய்ச்சி ஏற்கனவே லைவ்ல என்ன பண்ணப்பட்டிருக்குது இருக்கிறது. ஸோ நாங்க என்ன செய்கிறோம், இந்த வீடியோஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஒரே லைனப்பில் நீங்கள் கேட்குற மாதிரி என்ன செய்ய போகிறோம், நம்முடைய நம்பிக்கை யூடியூப் தளத்தில் அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். 1, 2, 3 செய்தி அப்படி வரிசையாக. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, நாம் ஒரு காரியத்தை ஏற்கனவே கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். பட் நம்ம தொடர்ந்து படிக்கல அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சிடும் அப்படின்னா, ஏற்கனவே படிச்சிருந்தெல்லாம் என்ன செஞ்சிடும், நமக்கு மறந்துடும். ஸோ மறக்கக்கூடாது அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த லைவ்லேருந்து என்ன செய்யப்படும், டவுன்லோட் பண்ணப்பட்டு உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணி நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களுக்கு இந்த தளத்துலேருந்து கொடுக்குறோம். ஒருவேளை விசுவாச சபை, நம்பிக்கை சபை, தூரத்துலேருந்து பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸோ நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்பிக்கை யூடியூப்னுடைய அந்த லிங்க் உங்களுக்கு தரோம், அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ அதில் உங்களுக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய பாடங்கள் வரிசையாக இருக்கிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம், நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? இதை மனதில் வைங்க. ஸோ வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம ஆப் த வே 22 அதிகாரத்தில் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம், 11வது அதிகாரத்தில் இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து படிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். இன்றைய வேத ஆராய்ச்சிக்காக நான் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். பரிசுத்த முள்ளைகள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற இந்த அற்புதமான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட தொடர்ந்து இடைப்படும்படியாக, எங்களோடு பேசும்படியாக, எங்களை உருவாக்க உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை உருவாக்கட்டும். நாங்கள் உமக்கு முன்பதாக வெளியரங்கமாயிருக்கிறோம். எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். உங்களுடைய உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிற தேவனிடத்திலே தாழ்மையோடு வருகிறோம். எங்களை நீர் எல்லா விதத்திலும் சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய பேசேஜை தான் இன்னைக்கு தியானிக்க போறோம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக
தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். நம்ம இத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 8வது அதிகாரம் முதல் வசனத்தை ஒரு முறை திருப்பி வாசிப்போம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்தபோது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. நம்ம இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. 7 தூதர்கள் 7 எக்காலம் பிடித்திருக்கிறார்கள். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த பொழுது ஒரு 1/2 hour ஒரு பெரிய சைலண்ட், ஒரு கேப், பாஸ்ன்னு சொல்லலாம் இதுக்கு பேர். சரி, ஒரு வீடியோ ஓடிட்டு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் பாஸ் பண்றோம் இல்லையா? ஸோ பாஸ் பண்ணி நிறுத்துறது. ஒரு 1/2 hour நின்னாச்சு. அந்த பாஸ் அப்படின்னு சொன்னா இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சம்திங் சிக்னிஃபிகன்ட். ஸோ இன்னும் கவனம் பெறக்கூடியவை. அதுல 6 எக்காலம் ஊதியாச்சு. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் நாம ரொம்ப கவனமா உற்று பார்த்தோம்னா, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிறான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. நம்ம கடந்த வெள்ளிக்கிழமை உம்முடைய ராஜ்யம் வருவதாக இந்த தலைப்புல தான் பெரம்பலூர்ல தியானிச்சோம். ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லி நம்மை ஜெபிக்க சொல்லியிருந்தாரு? நம்முடைய பிரேயர்னுடைய ஒரு ஆஸ்பெக்ட் என்ன ஆஸ்பெக்டா இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய ஜபத்தினுடைய ஒரு பங்கு கர்த்தருடைய ராஜ்யத்தை விரும்புகிறதா இருக்க வேண்டும். கர்த்தர் ஆள வேண்டிய விஷயமா இருக்கணும். கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்கும் உடைய ராஜ்யத்துல தான் இந்த உலகமே இருக்கணும். சோ அது எப்ப மிஸ் ஆச்சு? நம்முடைய பாவம் தேவன் ஆளாதபடிக்கு நம்முடைய சுய சிந்தை, நம்முடைய எண்ணம் நம்மை ஆளும்படியாய் மாற்றிவிட்டது. இன்றைக்கு கூட ஒருவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, ஏன் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்றாங்க, ஆனா அவர்களுடைய பேச்சு, அவருடைய நோக்கம், அவருடைய தன்மை எதுவுமே மற்ற மனிதர்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே. இயேசுவை நம்புவதற்கு, இயேசுவை நம்புறாங்க, சபைக்கு வராங்க, பைபிள் படிக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறது, குறை ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொன்னால் அவனுடைய நோக்கம், அவனுடைய தன்மை, அவனுடைய இயல்பு, அவனுடைய பேசுகிற விதம், அவன் ஒரு காரியத்தை கையாளுகிற விதம், இது எல்லாம் மாற்றம் பெற்றிருக்கும் இல்லை? மாறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? சோ 2 காரியங்களை தேவன் பேசினார். ஒன்று நம்முடைய சுயநலம், இன்னொன்று நம்முடைய சுயநீதி. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நிலையிலிருந்து மாறாமல் அப்படியே ஒரு ஸ்டாக்னண்டா, ஒரு கரளை செடியை போல நின்று விடுவதற்கு காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, விசுவாசியான பிற்பாடு உள்ளம் சொல்லி விடுகிறது, நான் நீதியாகி விட்டேன், நான் பரிசுத்தமாகி விட்டேன், நான் பார்ப்பது, நான் பேசுவது, நான் நினைப்பது, நான் எடுப்பது எல்லாம் சரி, யாரும் எனக்கு ஒண்ணு சொல்லக்கூடாது, எல்லாம் எனக்கு தெரியும். அந்த நிலைக்கு சுயநீதிக்கு நம்முடைய இருதயம் போய்விடுகிறது. இன்னொன்னு சுயநலம்.
ஒரு சகோதரியை பார்த்து ஒரு ரட்சிக்கப்படாத ஒருத்தவங்க சொல்றாங்க, வருஷக்கணக்கா சபையில போய் உட்கார்ந்து என்னத்த நீ கத்துக்கிட்ட? ஒரு சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை. அதுல நான் பேசுறதே தன்மையோட பேசுறேன். நீ பேசுறது அராஜகமா பேசுற. வார்த்தைகள் ரொம்ப கேவலமா பேசுற. இது எளிதாக கடந்து போக வேண்டிய ஒரு விஷயம். ஆனா, நீ போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி, ரொம்ப கோவப்பட்டு, ஆத்திரப்பட்டு, உறவுகள உடைக்கிற மாரி பேசுறதெல்லாம் எதுக்கு? இந்த கேள்வி வரும்பொழுது, ஒரு காரியம் நினைவுக்கு வருகிறது. என்ன? தேவனுடைய ராஜ்யம் இல்லை என்று சொன்னால், யாருடைய ராஜ்யம் இருக்கும்? முதல்ல அத புரிஞ்சுக்கணும். 7ஆம் தூதன் எக்காளம் ஊதும் பொழுது ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறவராய், எல்லா ராஜ்யமும் அவருக்குரியதாகும். அவர் அரசாளுவார். ஓகே. அவர் அரசாளுகிற வரைக்கும் யார் அரசாண்டு கொண்டிருப்பது? யாருடைய ஆட்சி இருக்கிறது? அந்த ஆட்சியில நீங்களும் நானும் இப்பொழுது எங்க இருக்கிறோம்? இதை நம்ம சிந்திக்காம இந்த வசனத்துக்குள்ள போயிட்டோம்னா நம்ம இன்னும் கற்பனையிலே இருப்போம் வசனத்துல. சோ கர்த்தருக்கு ராஜ்யம் கொடுக்கப்படுகிறது. அவர் ராஜ்யபாரம் பண்ணுகிறவராய். நம்ம எல்லாம் பிரேயர் பண்ணோம், ஆண்டவருடைய ராஜ்யம் வர வேண்டும்னு சொல்லி ஜெபம் பண்றோம். கர்த்தர் சொன்னாரு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் சமீபம் இருக்குது, நீங்க எல்லாம் மனம் திரும்புங்கன்னு சொன்னாரு. எல்லாம் ஓகே. ஆனா எந்த ராஜ்யத்தில் நம்ம இருக்கிறோம்? கடந்த வெள்ளிக்கிழமையே ஒரு குழு இருந்துச்சு நமக்கு. என்ன படிச்சோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அப்படின்னு ஒரு வார்த்தை வேதாகமத்தில் இருக்கு. இந்த உலகத்தின் அதிபதினு ஒரு வார்த்தை இருக்கிறது. இது யாரை குறிக்கிற வார்த்தை? பிசாசானவனை குறிக்கிற வார்த்தை. அப்ப உலகத்தை ஒருத்த ஆட்சி பண்றான். ஒருவன் கையில இந்த ஆட்சி இருக்கிறது. அது பிசாசானவன். சோ ஆகையினால எளிமையா என்ன செய்யறோம்? ஆட்சி அவனுடையது. அந்த ஆட்சியில நீங்கள் நானும் எப்படி சிக்குண்டு இருக்கிறோம்? அவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ஆட்சியில நம்மள இருந்து ஏதாவது விடுதலை ஆகி இருக்கிறோமா அப்படின்னு ஒரு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்தோம்னா, 1 யோவான் 2வது அதிகாரத்துல நமக்கு ஒரு செய்தி போன வருஷத்துல யூத்துங்க எல்லாம் சேர்ந்து படிக்கிறப்போ இந்த விஷயத்தை படிச்சோம். 15ல இருந்தே பாருங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும், கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். சொல்ல போனா உலகத்தினால் உண்டானவைகள், இந்த உலகத்தினால் உண்டானவைகளுக்கெல்லாம் ஒருத்தன் அதிபதியா இருக்கிறான். அவன் தான் பிசாசு. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது மூன்றும் ஒரு மனிதனை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இப்ப இங்க எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்லையா? வாலிப தம்பிங்க உட்கார்ந்துருக்காங்க, தங்கச்சி உட்கார்ந்துருக்காங்க, பெரியவங்க உட்கார்ந்துருக்கிறோம். நான் கடந்த ஒரு சில வருஷங்களா கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் ஆழமா போதிக்கணும், பர்சனலா பேசணும், அது ஒருத்தரையும் சந்திக்கணும் அப்படின்ற வாஞ்சியோடு ஜபத்தோடு தான் இந்த செய்தியை கொண்டு வரோம். செய்தி கேட்குறோம். யூத் மீட்டிங்ல உட்கார்ந்து வாலிப தம்பி தங்கச்சி எல்லாருமே உட்கார்ந்தாங்க. உன்னுடைய கண்கள் உன்னை எங்கு இழுத்துட்டு போகுதுன்னு பாரு. உன்னுடைய மாம்சம் உன்னை எங்கு இழுத்துட்டு போகுது பாரு. எந்த ஒரு விஷயத்துக்கு நீ அடிமையா இருக்கிற பாரு. நீ யார் உனக்கு ராஜாவா இருக்கிறா கவனிச்சு பாரு. இதெல்லாம் படிச்சோம். ஆல்மோஸ்ட் 3 months கான் முடிஞ்சிருச்சு. 4th மந்த்துக்குள்ள இப்ப எட்டி பார்த்தோம்னா யாரெல்லாம் படிச்சாங்களோ தேர் பேக் டு எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்க இருப்போம்
அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு எந்திரிப்போம். ஆனா கொஞ்ச நேரத்துல திரும்பி நம்ம எங்க இருப்போம் அப்படின்னா, பிசாசுனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருப்போம். பைபிள் நம்ம கையில இருக்கும். மெசேஜஸ் எல்லாம் இருக்கும். நம்ம ஆண்டவர் மேல ஒரு அன்பு இருக்கும். ஆனா ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை விட ஒரு அன்பு எது மேல இருக்குது அப்படின்னு கேட்டா, நம்ம எதெல்லாம் நமக்கு ரொம்ப ஜாலியா இருக்குதோ, சந்தோஷமா இருக்குதோ, நமக்கு இன்பத்தை கொடுக்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோமோ, அதுக்கு அடிமையாவே இருக்கும். நம்ம ரொம்ப அடிமைத்தனத்துல விழுந்து கிடக்கிறோம். கிறிஸ்தவம் இன்றைக்கு நீங்க ஒரு வேளை ஸ்கேன் பண்ணி எடுத்தா, வெளியில வந்து இன்க்ளூடிங் பாஸ்டர் எடுத்துக்கிட்டு, இப்ப இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்தோம்னா, எல்லாருமே ரொம்ப அழகா நேர்த்தியா இருக்கிறத போல தோன்றுது. விசுவாசமா இருக்கிற மாதிரி தோணுது. பரிசுத்தமா இருக்கிற மாதிரி தோன்றுது. பட் ஸ்டில் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா, பிசாசானவன் ஒருவனை தன் ஆட்சியின் கீழவே வைத்திருக்க விரும்புகிறான். ஆனா நாம என்ன செய்யறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய ஆட்சி வேணும்னு ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுவோம். ஆனா நம்முடைய கப்பம் எல்லாம், நம்முடைய வரி எல்லாம், நம்முடைய உழைப்பெல்லாம் யாருக்கு கொடுத்துக்கிட்டு இருப்போம்னா, பிசாசு ஆட்சி செய்வதற்கு கொடுத்துட்டு இருப்போம். அது எப்படி சொல்ல போனா, நம்ம ஒரு வீட்டுல இருப்போம். அந்த வீட்டினுடைய வளர்ச்சிக்கோ, அந்த வீட்டினுடைய ஐக்கியத்திற்கோ, அந்த வீட்டுல இருக்கிறதுனுடைய விஷயத்துக்கோ இல்லாம, நம்முடைய எதிரி வீட்டுக்கு எல்லா வேலையும் என்ன பண்ணிட்டு இருப்போம்? பார்த்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா, எதிரி வீட்டுல தான் எல்லா சந்தோஷமும் நமக்கு தெரியும். இதுதான் உண்மை. இப்ப பிசாசு என்ன செய்யறான்? நம்முடைய கண்களுக்கு எதெல்லாம் இன்பமாய் தெரிகிறோ அதெல்லாம் நம்ம கிட்ட காட்டுறான். இந்த மாம்சத்துக்கு எதெல்லாம் இன்பமோ அதை காட்டுறான். எதெல்லாம் இந்த ஜீவனத்தினுடைய பெருமையும் அதெல்லாம் காட்டுறான். அதனால நம்ம அது பின்னால ஓடிக்கிட்டே இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தாரு, பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு. முதல்ல சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் என்ன பண்ணப்படும் உங்களுக்கு. ஆனா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? கூட கொடுக்கப்படுறதுதான் கூட கூட ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கூப்பிட கூப்பிட ஓடிக்கிட்டே இருக்கிறோம். போயிட்டே இருக்கிறோம். இங்க வந்து உட்காருவோம். தேவனுடைய ராஜ்யம் வரணும்னு சொல்ற அந்த இருதயம் தேவனுடைய ராஜ்யம் வரக்கூடாதுன்னே வாழ்ந்துட்டு இருக்கு. நான் இன்னொரு மாதிரி ரிப்பீட் பண்றேன். தேவனுடைய ராஜ்யம் வரணும்னு நினைக்கிற அதே இருதயம் தேவனுடைய ராஜ்யம் அவ்வளவு சீக்கிரமா வந்துடக்கூடாதுன்னு வேலை செய்யுது. நம்ம இப்ப 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான்னு சொல்றேன்ல, அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி 7 முத்திரைகள் உடைக்கப்படுகிறது, 6 எக்காலங்கள் ஊதப்படுகிறது. ஒரு பெரிய கேப் இருக்குது. ஒரு நாள் வரப்போகிறது, கர்த்தருக்குரிய ராஜ்யம் அவருக்கு கொடுக்கப்படும். அந்த நாள் நீங்களும் நானும் கற்பனை பண்ண போற நாள் அல்ல. மிக தெளிவான உபதேசம் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. எல்லா இடத்திலும் நமக்கு சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? நாம் வழக்கமாய் படிக்கிறத கவனிச்சு பார்த்தா, இந்த பிசாசனுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை தேவன் மீட்டாரு. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம என்ன பண்ணார் ஆண்டவரே? மீட்டார். நம்ம தானே கொலேசியர் 1:13 வாசித்தோம். ஃப்ரைடேவே வாசித்துட்டோம். நீங்களும் நானும் ஒருவனுடைய அதிகாரத்தில் இருந்தோம். முற்காலத்திலே நீங்கள் இவ்வுலக வழக்கத்தின்படி எபேசியர் 2 பார்த்தோம்னா, அதுல என்ன சொல்றது? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய அவனுடைய கட்டுப்பாட்டுல அவனுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி இருந்தீங்க ஒரு காலத்துல. இப்போ நீங்க மீட்கப்பட்டுட்டீங்க. விலை கொடுத்து வாங்கிட்டார். அந்த ராஜ்யத்திலிருந்து நம்மளை விலை கொடுத்து வாங்கி தன்னுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். சர்ச்சுனா என்ன? ரட்சிப்புனா என்ன? என பிசாசின் அதிகாரத்திலிருந்து மீட்டு இயேசுவின் அதிகாரத்துக்கு கட்டுப்படுவேன். சர்ச்சில் இருக்கிறேன்னு வச்சுங்களேன், நான் வார்த்தைக்கு கட்டுப்படுவேன், ஆவியானவர் கட்டுப்படுவேன். எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரன் போதகருக்கு எனக்கு யாரும் நியமிச்சிருக்கிறாரு கர்த்தர், அவங்களை கட்டுப்படுவேன். அவங்கள மீறி என் லைஃப் ஒண்ணும் இல்லை. நீங்க சொல்லுங்களேன் அப்படி.
நீங்க ஒரு கிறிஸ்தவன் எடுத்துட்டா, நான் வசனம் சொல்றத மீறி செய்ய மாட்டேன். ஆவியானவர் நினைப்பூட்டுற மாதிரி, ஆவியானவர் எச்சரிக்கிறத மீறி செய்ய மாட்டேன். இதெல்லாம் பிசிக்கலா ஒருத்தர் வசனமும் ஆவியானவர் சேர்ந்து சொல்ற மாதிரியே ஒருத்தர் பிசிக்கலா எனக்கு முன்னாடி நிற்பாரு. அவர் சொல்றத கேட்பேன், கட்டுப்படுவேன். நம்ம அப்படியா இருப்போம்? கவனிச்சு பாருங்களேன். நான் பிசாசனுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டேன். அந்த வழியில போவாத, செய்யாத. அப்படி ஒரு பாஸ்டர் சொல்றார். இனிமே இந்த தப்பு செய்யாத. இப்படி இருக்கக்கூடாது. தூக்கி கழுவி ஆலோசனை சொல்லி இந்த தப்பை இனிமே செய்யக்கூடாது, இப்படி போகக்கூடாது, இந்த வேலைக்கு போகக்கூடாது, இந்த விஷயம் வருமானத்தை இப்படி சம்பாதிக்கக்கூடாது, இப்படி செலவு பண்ணக்கூடாது, இப்படி ஊதாரித்தனமா இருக்கக்கூடாது, இப்படி பொறுப்பற்றத்தனமா இருக்கக்கூடாது. இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரிய அழகு. இப்படித்தான் வாழணும். நான் அந்த ராஜ்யத்துக்குள்ள வந்திருந்தேன்னு சொன்னா, இப்ப நான் படிக்கக்கூடிய இந்த சாப்டர் எப்படி இருக்கும்? ஒருவேளை அந்த அதிகாரத்துக்குள்ள அந்த ராஜ்யத்துக்குள்ள வரலன்னு சொன்னா, இப்ப படிக்க போறது எப்படி இருக்கும்? 2 விஷயம். ஒண்ணு, பிசாசனுடைய அதிகாரத்திலிருந்து ராஜ்யத்திலிருந்து விடுதலையாகி இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்க இப்ப படிக்க போறது எப்படி படிக்கலாம்? நான் அந்த ராஜ்யத்துல இல்ல அப்படின்னா இந்த இப்ப படிக்க போறது எப்படி இருக்கும்? வாங்க படிக்கலாம். சரிங்களா? இப்போ கவனிச்சு பார்த்தோம்னா 7ஆம் தூதன் எக்காலம் ஊதியாச்சு. அப்பொழுது 16வது வசனம், தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து. இந்த மூப்பர்கள் எதுல உட்கார்ந்து இருக்கிறாங்க? சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. தேவனுக்கு முன்பாக அதிகாரம் பெற்று அவங்களுக்கு என்ன இருக்குது? அவங்களுக்கு ஒரு அந்தஸ்த, கௌரவத்தை, அவங்களுக்கு ஒரு பொசிஷனை தேவன் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த 24 மூப்பரும் தேவனுக்கு முன்பாக என்ன செய்றாங்க? இப்ப முகம் குப்புற விழுந்து, அதிகாரம் இப்பொழுது யாருக்கு கொடுக்கப்படுகிறது? கிறிஸ்துவானோருக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து கொடுக்கப்படுகிறது. வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாருக்கும் ஒரு ராஜா, ஒருத்தர் கர்த்தர், ஒருத்தர் ஆள போறார். அவர் நினைக்கிற மாதிரி, அவர் சொல்ற மாதிரி, அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கும் எல்லாம். யார் நினைக்கிறபடி இல்லை, ஒருத்தர் தான். அவருக்கு எல்லாம் கொடுக்கப்படுகிறது. அவர் ராஜ்யபாரம் பண்ணார்னா அது எப்படி இருக்கும்? அவர் ராஜ்யபாரம் பண்ணும் பொழுது என்ன செய்வார்? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஃபர்ஸ்ட் எப்படி வந்தார் தெரியுங்களா? அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியா வந்தார். ஆனா அவரு எதிர்காலத்துல ராஜாவா வரப்போறவர். ஆமா, அவர் ராஜா. அவர் எப்படி வந்தார் தெரியுமா? ரொம்ப இரக்கத்தோட, கருணையோட, அன்போட, மனதுருக்கத்தோட, ஒவ்வொருத்தரையும் காயம் அடைந்தவர்களை, கீழே விழுந்தவங்களை, பாவத்துல விழுந்து கிடக்கிறவங்களை வந்து நெருங்கி நின்று அன்பு காட்டி தூக்கி எடுத்து ரத்தத்தினால கழுவி சொந்தமாக்குறதுக்கு வந்தார். இப்ப இயேசு கிறிஸ்துவ பார்க்கலாம், எப்படி இருக்க போறாரு அவர். பாருங்க, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஃபர்ஸ்ட் விஷயம், அவர் இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவன், ஆல்மைட்டி காட். சரிங்களா? ஆங்கிலத்துல ஆல்மைட்டி. சர்வத்தையும் செய்ய வல்லவர். அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. நான் இந்த வார்த்தை இங்க வாசிக்கிறப்போ கவனிக்கணும். இப்போ அவர் இன்றைக்கும் சர்வ வல்லவர். ஆதி ஆமத்துல இருந்து படிக்கிறப்பவே சர்வ வல்லவர்ன்றதான் பேர் அவருக்கு. சர்வ வல்லவர்னு சொன்னா அவரால செய்ய முடியாத ஒண்ணுமே இல்லை. ஓகே,
இப்போ உங்களையும் என்னையும் அவர் நினைச்சதை செஞ்சிட்டாரா? அவர் நினைக்கிற எல்லாத்தையும் நம்ம இடத்துல நிறைவேற்றிட்டாரா? இயேசு கிறிஸ்து கிட்ட நிறைவேற்றினார் அவர் விரும்புறத. அவர் சர்வ வல்லமை உள்ளவருங்க. அவர் நினைக்கிறது தடைபடாது. அவரால எல்லாம் ஆகும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும் எல்லாம். ஆனா நீங்க உட்கார்னா உட்கார்றமா நம்ம? நீங்க வானத்தை எடுத்துக்கங்க, சூரியன் எடுத்துங்க, சந்திரன் எடுத்துங்க, எல்லாம் அவருடைய கட்டளைகளுக்கு என்ன பண்ணப்படுகிறது? கீழ்ப்படுகிறது. அவருடைய கட்டளையை மீறாம இருக்கிறது. மீற ஒரு ஆள் யாரு? நீங்கள் நானும் தான். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் பேரு. எதிரில ஒருத்தர் நிக்கிறான். அவருடைய வல்லமைக்கு கட்டுப்படாத ஒரு ஆளு. அவர் நினைக்கிறத செய்யாம திமிர்த்தனம் பண்ற ஒருத்தன். அப்படியே ஆப்போசிட்டா போற ஒருத்தன். நீங்க யோசிங்களேன். அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணுவாரு. ஒரு செகண்ட்ல பஸ்மம் ஆக்கிடுவாரு. அவர் என்ன வேணா பண்ண முடியும். சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லை. ஆனா அவர் முன்னாடி நம்ம போடுற ஆட்டம் இருக்குல்ல, நம்மளை கொஞ்சம் யோசிப்புமே. இந்த செய்தி உங்களை ஒருவேளை நெருங்கி வந்து உங்க இருதயத்துக்கிட்ட நின்னுச்சுன்னா, நீங்கள் நானும் போடுற ஆட்டம் என்ன ஆட்டம்னு கொஞ்சம் யோசிப்போம். அவருக்கு பயப்படுறோமா? அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோமா? ஐயோ கர்த்தர் பார்க்கிறாருன்னு பயப்படுறோமா? என்னுடைய அந்தரங்கம் அவருக்கு தெரியுதே, என் இருதயம் அவருக்கு தெரியுதே, எங்கிட்ட இருக்கிற பொறாமை, எங்கிட்ட இருக்கிற பெருமை, எங்கிட்ட இருக்கிற அகந்தை, எங்கிட்ட இருக்கிற இருமாப்பு எல்லாம் அவருக்கு தெரியுது. அவர் நினைச்சாருன்னா ஒரு செகண்ட்ல எதை வேணா பண்ணிடுவாரு. ஆனா அவர் பண்ணாம விட்டு வச்சுக்கிற ஒரு ஆள் யாருன்னா நானு. அவர் சகல ராஜ்யத்துக்கும் உரியவர். அவர் இப்போ 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்துட்டாங்க. இப்ப பார்த்தா அவங்க சொல்றாங்க, உமது மகா வல்லமையினால ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். நீங்க அரசாள்றீங்க. அவர் பாருங்க. இப்போ பார்வோன் வந்து தன்னை தான் கடவுள் நினைச்சான். அவனுக்கு மேல கடவுளே கிடையாது. அவன் யோசேப்புக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்து எகிப்து தேசம் எங்கும் ஒரு கட்டளை போடப்படும். யோசேப்பு உத்தரவு இல்லாம ஒருத்தனும் கையை நீட்டக்கூடாது, காலையை நீட்டக்கூடாது. என்ன அர்த்தம் அதுக்கு? யோசேப்பு சொல்றத மீறி எவனும் நடக்கக்கூடாது. இதுதான் கட்டளை. ராஜா அப்படின்னு சொன்னா ராஜாவுக்கு விருப்பம் இல்லாம ஒருத்தன் ஒரு விஷயத்த செஞ்சிட்டான். சிம்பிளா புரிஞ்சுங்க ராஜ்யபாரம்னா என்னன்னு. எஸ்தர் ராணி அகஸ்வரை சந்திக்க போகணும்னா அந்த முற்றத்துல போய் நிக்கிறதுக்கு போய் நிக்கும் பொழுது ராஜா செங்கோலை நீட்னா பொழைப்பாங்க. நீட்ல நீ மகாராணி இருந்தாலும் வெட்டிடுவாங்க. ஏன்? நீ அனுமதி இல்லாம வந்து நிக்கிற. முன் பர்மிஷன் முன்னாடியே வாங்கியிருக்கணும். நான் ராஜாவை பார்க்கணும். ராஜா கிட்ட பர்மிஷன் வாங்காத, ராஜாவுக்கு தெரியாம நீ அரண்மனை முற்றத்துல வந்து நிக்கிறனா, ராஜா கண்ணுல தயவு கிடைச்சி அவன் செங்கோல் எடுத்து நீட்டினான்னா பழைக்கலாம். கட்டுப்பாடு எப்படி தெரியுமா? ராஜாவுடைய கண் அசைவு இல்லாம, ராஜா அறிவில்லாம, ராஜாவுக்கு தெரியாம நீ எதையும் செய்ய முடியாது. அதான் ராஜ்யபாரம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியம் இல்லாம நான் உன்னை செய்யறேன் அப்படின்னு சொன்னா, நான் யாருன்னு கேட்டா அவர் சர்வ வல்லவர்னு புரியாத ஒரு மனிதன். நம்ம சர்ச்சுக்குள்ளதான் இருக்கிறோங்க. He is Almighty God. We worship him, we magnify him, we adore him.
பட் சிம்பிளி வி ஜஸ்ட் ரெசிஸ்ட் ஹிஸ் வேர்ட். அவருடைய வார்த்தையை எதிர்த்து நிற்கிறோம், அவரை எதிர்த்து நிற்கிறோம். நம்ம எவ்வளவு துணிகரக்காரங்க தெரியுங்களா? தைரியமா செய்யறோம். நம் இருதயத்தின் யோசனைகளை எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்ம எதை எப்படி கன்னிங்கா செய்யறோம், எவ்வளவு கபடத்தோட பார்க்கிறோம், என்னெல்லாம் பண்றோம் அவருக்கு தெரியும். அதனாலதான் சங்கீதம் 150 சங்கீதங்கள்ல 2வது சங்கீதமே நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்றை ஆழமா சொல்லி கொடுத்துருக்கு. அநேக முறை நம்ம படிச்சிட்டோம். அகெயின் லெட்ஸ் கோ பேக் டு Psalm 2. முதல் வசனம், ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்ம விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்தில் அவர்களோடு பேசி தமது உக்கிரகத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். சரி, என்ன இது? ஏதாவது புரியுதா? பூமியின் ராஜாக்கள் பைபிள் இருக்குதா உங்ககிட்ட? அதுல பாருங்க, 2வது வசனத்துல பூமியின் ராஜாக்கள். யார் இந்த பூமியின் ராஜாக்கள்? யாருக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன். வெள்ளிக்கிழமை கேட்கும்போது இந்த ஸ்லோகன் கேட்டீங்களா? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. சரியா? உனக்கெல்லாம் நான் ஒன்றும் நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்னு அவசியமே இல்லை. என் லைஃப் 18 வயசானவொடனே பொம்பளை புள்ள சொல்லுது, யாரை கட்டிக்கணும் முடிவு பண்றதுன்னா, நீ என்னை பெத்திருக்கலாம், வளர்த்துருக்கலாம், முடிவு யாருது? என்னது? என்ன மீறிலாம் நீங்க எதுவும் பண்ண முடியாது. ஒரு ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து கொடுங்களேன், யாரை கேட்டு எடுத்துன்னு வந்தீங்க? எனக்கு பிடிக்கும் அதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இது இப்ப இந்த காலத்து ஸ்டைலா இது? கவனிக்கிறீங்களா நம்ம ரேஞ்ச் எல்லாமே எங்க போயிடுதுன்னு? நம்ம கட்டுப்படவே விரும்ப மாட்டோம். பூமியின் ராஜாக்கள் என்ன நினைக்கிறாங்களா? என் மேல நீ கயிறு போட முடியாது, என்னை கட்ட முடியாது, என்னை அடக்கி வைக்க முடியாது, நான் கட்டுப்பட மாட்டேன், நான் என் விருப்பத்துக்கு தான் வாழ்வேன், என் இஷ்டத்துக்கு தான் போவேன், என் இஷ்டத்துக்கு வருவேன். இது உங்களுக்கு தப்பா? இந்த மாதிரி ட்ரெஸ் போடாத. வந்துட்டார் பழம் சொல்றதுக்கு. என்ன தெரியும் உங்களுக்கு எங்க ட்ரெஸ்ஸை பத்தி? இந்த மாதிரி மற்றவங்க கண் ஈர்க்கிற மாதிரி ட்ரெஸ் போடாதப்பா. அது அவங்க தப்பு, ஏன் தப்பா? நீ போவாதடா, இன்ஸ்டாகிராம் பக்கம் போகாத, ஃபேஸ்புக் பக்கம் போகாத, இந்த அதெல்லாம் செய்யாத. ஐயோ, பெரும் இதுக்கு தான் இந்த சர்ச்சுக்கு போனோமா வந்தமான்னு இருக்கணும். இதெல்லாம் என்ன? கவனிக்கிறீங்களா? பூமியின் ராஜாக்களுக்கு ஒரு ஒழுங்குக்குள்ளாக வருவதற்கு விருப்பம் கிடையாது. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுக்கு விருப்பம் கிடையாது. நான் ஒரு சீராய் இருப்பதற்கு விருப்பம் கிடையாது. சமீபத்துல ஒரு டிவி நிகழ்ச்சியினுடைய ஒரு 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 சின்ன துணுக்கு என் கண்ணில் பட்டது. ஒரு பெண் ட்ரெஸ் போட்டிருக்கிற ட்ரெஸ்ல இது வரைக்கும் ஓப்பனா இருக்கு. இதுக்கு மேல எல்லாம் பிளவுஸ். இந்த பிளவுஸை காணும். சரிங்களா? யார் பார்த்தீங்கன்னு தெரியல. அந்த பொண்ணு பேசுது. முன்னாடி ஒருத்தர் நிக்கிறாரு. 2 குரூப். எங்களை இப்படித்தான் ட்ரெஸ் போடணும், இப்படித்தான் இருக்கணும்னு ஏன் லைஃப்டா, நீங்க யாரா சொல்றது அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குது.
ஒரு 1 மணி நேரம் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு 2 குரூப்புக்கு நெறியாளர்ன்னு ஒருத்தனை வச்சிருக்காங்கங்க. நீ 70 வருஷம் வாழணும்னா ஒரு நெறிமுறை என்ன பண்ணணும்? வேணும். நீ என்ன சொல்றதுன்ற எண்ணம் யாருக்கு இருந்தாலும், ஏன் நான் இத திரும்ப திரும்ப சொல்றேன்? நான் கட்டுப்பட மாட்டேன். சர்ச்சுக்கு வருவேன். நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது. பாஸ்டர் சொன்னா நான் கேட்டுறணுமா? வசனம் சொன்னா கேட்கணுமா? இன்னைக்கு இந்த செய்தி உங்கள சேருதோ, சேரலையோ, நான் சொல்லிட்டேன். நீங்க கேட்கல. ஒருவேளை உங்க குடும்பத்துல இருக்கிற யாராவது கேட்கலன்னா, தயவு செய்து கேட்க வச்சுருங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க கட்டுப்பட மாட்டாங்க. நான் சர்ச்சுக்கு வருவேன், அட்டெண்டன்ஸ் போடுவேன். ஆனா நான் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன். நான் கட்டுப்பட மாட்டேன். நான் அடங்கி இருக்க மாட்டேன். என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நான் அன்பா சொன்னா கேட்பேன். கட்டளை போட்டாலும் கேட்க மாட்டேன். இந்த கதையெல்லாம் வேணாம். எனக்கு அன்பா சொன்னா தான் நான் கேட்பேன். அன்பா சொன்னா என்ன அர்த்தம்? உனக்கு பிடிக்கிற மாதிரி சொன்னாதான் நீ கேட்ப. அதான் அதுக்கு அர்த்தம். கட்டளைன்னு சொன்னா கேட்க மாட்டாங்களாம். பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர்களை பார்த்து என்ன பண்ணுவாராம்? நகைப்பார். ஏன் சிரிக்கிறார்னா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நினைச்சா ஒரு செகண்ட்ல நீ துரும்பாயிருவ, தூசி ஆயிடுவ. ஆனா நான் அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க. எதுக்கு தெரியுமா? நீயே ராஜ்யத்துக்குள்ள வருவதற்கு என் குமாரனை உனக்கு கொடுத்து, அவருடைய ரத்தத்தினால விலை கொடுத்து மீட்டு, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருன்னு சொன்னேன். நீ வரலன்னு சொன்னா என்ன நடக்கும்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர்றதுக்கு ஒரு அழகான செட்டப் நான் கொடுக்கிறேன். வசனம் கொடுக்கிறேன், ஆவியானவர் கொடுக்கிறேன், சபையை கொடுக்கிறேன். நீ அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள ஒழுங்குக்குள்ள வந்துட்டுனா, அவருடைய ராஜ்யத்துல வரும்பொழுது நீ எங்க இருப்ப? இல்லைன்னா எங்க இருப்ப? பாருங்க, தீர்மானத்தின் விவரத்தை சொல்றேன். என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறேன். அவர் என்னுடைய குமாரன். அவருக்கு சொல்லிட்டேன், ஜாதிகளை சுதந்திரமா உங்களுக்கு பூமி முழுசும் உனக்கு கொடுக்குறேன். நீ என்ன உன் அதிகாரம் தான். முழுசா அவற்றை ஒப்படைச்சிட்டேன். இப்ப பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 18வது வசனம். ஜாதிகள் என்ன பண்ணாங்களா? கோபித்தார்களாம். அப்பொழுது உம்முடைய கோபம், இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஜாதிகள் அவருக்கு கட்டுப்படாத இருந்தாங்க. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வரமாட்டேன்னு திமிரு பிடிச்சு நின்னாங்க. அவருடைய ராஜ்யத்துக்கு கட்டுப்படாத ஒரு கூட்டம் அங்க நிக்குது. அவர் சொன்னா கேட்க மாட்டாங்க. அவருடைய ஆளுகைக்கு எதிர்த்து நிப்பாங்க. நீ என்ன சொல்றதுன்னு கேட்பாங்க அங்க. அவதான் அர்த்தம். இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா அறிமுகம் செய்யப்பட்டார். வந்தாரு, அடிச்சு அவரை நாசம் பண்ணோம். அவரு தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு, ரத்தம் சிந்தினாரு, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தாரு, போயிட்டாரு. அவர் தன்னுடைய ஆவியானவரை கொடுத்து வச்சிருக்கிறாரு, வேதத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. என்னுடைய ராஜ்யம் வரப்போது, அதுக்குள்ளே இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்து கட்டுப்பட்டு கத்துக்கோன்னு சொல்லி நம்மளுக்கு எல்லா பாசிபிலிட்டியும் கொடுத்திருக்கிறாரு. நம்ம கேட்கலன்னு சொன்னா, நம்ம அடங்கலன்னு சொன்னா, அவருக்கு ராஜ்யம் வரும்பொழுது நமக்கு கோபம் வரும். நான் சொல்றது புரியுதா பாருங்க? அவருக்கு கிங்டம் கொடுக்கப்படும் பொழுது, இஸ் கிங்டம் அவருக்கு ஃபுல்லா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது, பீப்புள் ரியலி வில் ரியாக்ட் டிஃப்ரெண்ட்லி. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கோபம் வரும். நீ யார் என்ன ஆள்றதுன்னு கேட்கறதுக்கு வருவாங்க. நீங்க என்ன ஆளக்கூடாது. இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்தை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஜீசஸ் கிரைஸ்டுக்கு ஒய் ஐ ஷுட் கமிட் மை செல்ஃப். நான் ஏன் கட்டுப்படணும்? கட்டுப்பட முடியாது. ஏன் தெரியுமா? நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லப்பட்டிருக்கு. 5ல் வளையாதது தெரியுதுல்ல அந்த பழமொழி? இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு இன்னும் ஒரு பவுண்டரிக்குள்ள உங்களால இருக்க முடியலன்னு சொன்னா, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு பழக்கம் இல்லைன்னா, எங்க போனாலும் இருக்காது. See, some parents will say, எந்திரிச்சு பெட் மடிச்சியா?
அங்க லைட் எரிஞ்சுச்சு, ஆஃப் பண்ணியா? இந்த அங்க குப்பை கிடக்குது, பெருக்குனியா? தண்ணி அங்க சொட்டிட்டு இருக்குதா, தண்ணி இது பண்ணியா? சோப்ப நீ எடுத்துட்டு அப்படியே நாசம் பண்ணி தண்ணியில ஊற வச்சுட்டு இருக்கிற பாத்தியா? நீ உன் கிளிப்பையும் ஜட்டியும் அங்கேயே உள்ளே விட்டு வந்த பாத்தியா? இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு பிடிக்குன்னு கேட்கறியா? சுத்தமா பிடிக்காது. உன் உன் திங்ஸ ஒழுங்கா வையி. நீ இப்படி நடந்துக்கோ. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு இல்லாம, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ என்ன பண்ணுவான் தன் பெற்றோருக்கு? வெட்கத்தை உண்டு பண்ணுவான். தன் இஷ்டத்துக்கு, தன் விருப்பத்துக்கு. See, if you go on your own likeness, உங்களுடைய உங்களுடைய விஷ், உங்களுடைய வில், உங்களுடைய என்னெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்படி போக ஆரம்பிச்சா, இயேசு கிறிஸ்து ஆளும் பொழுது, when Jesus Christ come and reign, we will get angry. கோபம் வரும். How can he rule over me? எப்படி என் மேல ஆட்சி பண்ணலாம் அவரு? கட்டுப்படாதவங்க மேல அவருக்கு என்ன வருமா? அப்பொழுது உம்முடைய கோபம், ஹலோ, இயேசு கிறிஸ்துவுக்கு கோபம் மூண்டதுன்னு முதல் முறை வாசிக்கிறோம். நம்ம தேவாலயத்துல பார்த்தோம், அவருக்கு கோபம் வந்துச்சு. அந்த கோபம் இல்லை இது. அங்க சாட்டையை வச்சு அடிச்சு துரத்தினாரு. நீங்க அந்த கோபத்தை இதுல படிக்காதீங்க. இப்ப இந்த கோபம் என்ன பண்ணுது பாருங்க. மரித்தோர் நியாயத்தீர்ப்பு அடைகிறதற்கும், தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும், பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். Do you remember? தேவனுக்கு பயப்படாதவன், தேவன் மேல பயபக்தியா இல்லாம, பயப்படாம, துணிகரமா, தன் இஷ்டத்துக்கு, தான் விருப்பத்துக்கு போகக்கூடிய எல்லாருக்கும் ஒரு நாள் நீ கெடுத்தல்ல, உன் சரீரத்தை நீ கெடுத்த. நான் தேவனுடைய ஆலயம்னு சொல்றோம், நம்ம தானே? நம்முடைய பாடி தேவனுடைய டெம்பிள். Because the Holy Spirit is dwelling in you. Your body is a temple of God. நீ அதை கெடுத்தா தேவன் உன்னை கெடுப்பார். நான் தம் அடிச்சா என்ன பிரச்சனை? நான் தண்ணி அடிச்சா என்ன பிரச்சனை? நான் பாக்கு போட்டா என்ன பிரச்சனை? நான் இஷ்டத்துக்கும் பெருந்தினித்தினா என்ன பிரச்சனை? நான் அதுக்கு மேக்கப்பா போட்டு தெரிஞ்சா என்ன பிரச்சனை? நான் என் இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்ணா என்ன பிரச்சனை? நீ தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா அது ஃபர்ஸ்ட். ப்ளீஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்க பர்சனல் பாடி என்னை யாரும் கேட்க முடியாது. நான் எப்படி வேணா முடி வெட்டிக்குவேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் எங்க வேணா கீறிப்பேன், எப்படி வேணா வெட்டிப்பேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ப்ளீஸ் திங்க். நீ தேவனுக்கு பயந்தவன்னு சொன்னா, இஃப் யூ ஹேவ் a fear of God, you will dress like the person really who is godly. தேவத்தன்மையை வெளிப்படுத்துற மாதிரி தான் என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும், என்னுடைய நடை உடை பாவனை இருக்கும், என்னுடைய எல்லாம் தேவத்தன்மையை வெளிப்படுத்தும். சரி, அதுக்காக நான் பனியன் போட மாட்டேன், இதெல்லாம் இல்லைங்க. நான் அப்படி பேசல. பாஸ்டர், ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாதுன்னு பைபிள் இருக்குதா? Somebody is asking me, is there a verse that resist we should not have a sleeveless, we should not wear sleeveless? Please show me any verse. பைபிள் அப்படி வசனம் இருக்குதா? இல்ல. சிகரெட் பிடிக்கூடாதுன்னு இருக்குதா? இல்ல.
அப்படின்னா என்ன அர்த்தம்? பிடிக்கலான்னு அர்த்தமா? நான் கறி சாப்பிடுறது, நான் சாப்பிடுகிற ஒரு சாப்பாடு என் சகோதரனை கெடுக்குன்னு சொன்னா, நான் என்ன பண்ணக்கூடாது? அத சாப்பிடக்கூடாது. ஆமா தானே? நான் என்னுடைய அங்கங்கள், என்னுடைய மறைவான பகுதிகள் ஒருத்தவங்களுக்கு இச்சையை தூண்டுற மாதிரி நான் அதை அதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணி நான் வெளி உலகத்துக்கு காட்டுவேன்னு சொன்னா, ஷால் போடாம நான் வெளியே வரேன். ஒரு ஒரு பெண் எதை மறைக்கணுமோ அதை மறைக்கணும். நான் எப்படி போட்டா உனக்கு என்ன? பாக்குறவன் கண்ணுல இருக்குது நொல்ல. இந்த வியாக்கியானம் அங்க செல்லாது ஆண்டவர்கிட்ட. நீ இன்னொருத்தனை கெடுக்கிற மாதிரி நடந்துனா சொல்லிட்டார் ஆண்டவரு, யாரெல்லாம் பூமியை கெடுத்தியோ நான் வந்து உன்னை கெடுப்பேன். பூமியை கெடுத்தல நீ, மனுஷனை கெடுத்தல நீ, இன்னொருத்தன் அழிவுக்கு நீ காரணம். See, you are a destruction to people because of your behavior, your conduct. நீ உன்னை எப்படி நடத்திக்கிட்ட? If you have a fear of God, you know how to conduct yourself. தேவனுடைய சபையில எப்படி பேசணும், எப்படி நிக்கணும், எப்படி நடக்கணும். எனக்கு தேவனுடைய சபை மட்டும் இல்லை, வேர்ல்டு எல்லா இடத்துலயும் நீங்க ராஜ்யபாரம் பண்ணும் பொழுது அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறவன்லாம் விழுந்து, கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆளுகைக்கு வந்துட்டீங்க, முழுமையா உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு, இனிமே யாருடைய கட்டுப்பாட்டும் கிடையாது, ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். ஆனா ஒருத்தனுக்கு கோபம் வரும். யாருக்கு கோபம் வரும்? கட்டுப்படாதுன்னு கோபம் வரும். அப்ப அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவனை கெடுப்பார். அவர் ராஜ்யத்துக்கு வரும்பொழுது அவர் ராஜ்யத்துல கட்டுப்படாது யாரும் என்ன செய்வாங்க? எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். எரேமியா புஸ்தகம், ஜெரமியா chapter 52. ஜெரமியா 52. ஓகே, முதலாவது பாருங்க. ஓகே, முதலாவது வாசிக்க வேண்டியது எரேமியா 51. அறுபத்தி 2வது வசனம் பாருங்க. கர்த்தாவே, இந்த ஸ்தலத்திலே மனுஷனும் மிருக முதலாய் தங்கி தரிக்காதபடிக்கு அது என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கும்படிக்கு அதை அழித்து போடுவேன் என்று தேவரீர் அதை குறித்து உரைத்தீர் என்பதை சொல்லி, நீ இந்த புஸ்தகத்தை வாசித்து தீர்த்த போது அதிலே ஒரு கல்லை கட்டி அதை ஐப்ராத்தின் நடுவிலே எறிந்துவிட்டு, இப்படியே பாபிலோன் முழுகி போவோம், நான் அதன் மேல் வரப்பண்ணும் தீங்கினால் எழுந்திருக்க மாட்டாமல் இழைத்து விழுவார்கள் என்றார் என்று சொல்லுவாயாக என்றார். எரேமியாவின் வசனங்கள் இவ்வளவோடே முடிந்தது. ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அழிச்சுன்னு சொன்னா ரெண்டாவது அது எந்த விதத்திலும் எழுந்திருக்காதபடிக்கு, அது மீண்டு வராதபடிக்கு நான் அழித்து போடுவேன்னு சொன்னார். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளை கூட நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எரேமியா 51. நாற்பத்தி 5வது வசனம். என் ஜனங்களே, நீங்கள் அதின் நடுவிலிருந்து புறப்படுங்கள், கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரகத்து தப்பும்படி அவனவன் தன் தன் ஆத்துமாவை ரட்சித்துக் கொள்ள கடவன். உங்கள் இருதயம் துவலாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தினால் நீங்கள் பயப்படாமல் இருங்கள்.
ஒரு வருஷத்தின் ஒரு செய்தி கேட்கப்பட்டு பின்பு மறு வருஷத்துல வேறு செய்தி கேட்கப்படும். தேசத்தில் கொடுமை உண்டாகும். ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான். இந்த சாப்டர்ல ஒவ்வொரு இடமும் சொல்லப்படும் பொழுது அழிவை எந்த அளவுக்கு அவர் சொல்லுவார்னா, நான் ஒரு ஜனத்தை அழிப்புன்னு சொன்னா கம்ப்ளீட்டா அழிச்சு போடுவேன். சேம் அதே சாராம்சம் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்துல சொல்லும்போது, நான் ஒருத்தனை கெடுப்பேன்னு சொன்னா அதை மாத்துவாரான்னு கேட்டா மாத்தவே மாட்டார். சோ நம்ம பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 11ல 18வது வசனம், பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தொழுது கொண்டார்கள். 19வது வசனம், அப்பொழுது பரலோகத்தின் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி எதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் உண்டாயின. உங்களுக்கு நினைவு இருக்கணும், யாத்திரையாகமம் 19வது அதிகாரத்துல கர்த்தர் சீனாய் மலையில பேசும் பொழுது என்ன சத்தம் உண்டாச்சுன்னு கேட்டா இதே சத்தம் தான். when he speaks, அவர் அத்தாரிட்டியோட பேசினார்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, மின்னல்கள், சத்தங்கள், இடிமுழக்கங்கள், பூமி எதிர்ச்சியும் பெருங்கல்மழை, இவ்வளவும் நடக்கணும். தட் இஸ் அ ஸ்ட்ராங் வேர்ட். நான் இந்த சாப்டரை படிக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை என் மனதுக்குள்ள கொண்டு வர விரும்பினேன். என்ன அப்படின்னா, என் இருதயத்தை ஆளுவது யார்? என் எண்ணத்தை ஆளுவது யார்? நான் யாருக்கு பயப்படுறேன்? நான் யாருக்கு கட்டுப்பட்டிருக்கிறேன்? நான் எனக்கு மேல ஒரு அதிகாரத்துக்கு நான் கட்டுப்படாம இருந்தேன்னா, சிம்பிளா பாருங்க, ரோமர் 13வது அதிகாரத்துக்கு வருவோம். ரோமர் சாப்டர் 13 verse 1, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு, ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனாலே. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன், அப்படி எதிர்த்து நிற்கிறவன் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை. அவ்வளவுதாங்க. நான் கட்டுப்பட விரும்பல. எனக்கு அப்பா அம்மான்னு ஒரு அத்தாரிட்டி வச்சிருக்கிறார். நான் கட்டுப்படலைன்னா ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க, டீச்சர்ஸ்க்கு நீங்க கட்டுப்படல பிள்ளைங்க. ஜஸ்ட் திங்க், உங்களுக்கு மேல ஒரு மேனேஜர் இருக்கிறார். இஃப் யூ டோன்ட் ஒபே, நீங்க சொல்லலாம் அவன் ரொம்ப கெட்டவங்க, நான் கீழ்ப்படிய முடியாது. நோ, சிறப்பா வசனம் சொல்லப்படுகிறது, அவங்க கெட்டவங்களா இருந்தாலும் நீ தேவனுக்கு பயந்து. குறிப்பா சொல்ல போனா, தீமை செய்கிற மேல் கோபாக்கனை வெறுப்பண்ணும்படி அவன் நீதியை செலுக்கிற தேவ ஊழியக்காரன். உன்னை கட்டுப்படுத்துறது வச்சுக்கலாம். அவன் கெட்டவன் நல்லவன், அதை பத்தி எல்லாம் கவலைப்படாது. எங்க அப்பா அம்மா கெட்டவங்க, அதனால நான் அவங்கள மதிக்க முடியாது, அப்படிலாம் கிடையாது. அவங்கள தண்ணி அடிக்க சொன்னாங்கன்னா கீழ்ப்படியாது. அவங்கள சினிமா பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போவாங்க, கீழ்ப்படியாதீங்க. உங்களை அழிவுக்கு நேராக கூப்பிட்டு போறாங்க, கீழ்ப்படியாதீங்க. ஆனா பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் இது நியாயம். கீழ்ப்படி, ஊழியக்காரனை கீழ்ப்படி, மேலான யாருக்கும் கீழ்ப்படி. எனக்கு மேல இருக்கிறவன் கெட்டவன், அந்த கெட்டதை பார்க்காத. உனக்கு மேல ஒரு அதிகாரம் இருந்தா கீழ்ப்படி. உங்க டீச்சர் கெட்டவங்களா இருந்தா கீழ்ப்படி. நான் கீழ்ப்படிய மாட்டேன், கட்டுப்பட மாட்டேன். நீ கட்டுப்படலைன்னா ஒரு நாள் கர்த்தர் உன்னை மிதிச்சே கொண்டுடுவார். நீ அழிஞ்சு போயிடுவ. கர்த்தர், அவருக்கு கோபம், உனக்கு கோபம் வரும், நீ கட்டுப்பட மாட்ட, அவரு கோபப்படுவார். ரொம்ப முக்கியமா நம்ம கவனிச்சு பார்த்தா, கர்த்தருடைய வார்த்தைய ரொம்ப என்ன பண்ணக்கூடாது, அற்பமா எடுத்துக்கூடாது. இந்த வார்த்தை இப்போ 2026ல நம்மளை கூட்டு வச்சு வெள்ளிக்கிழமை புதன்கிழமை 2 ஆஸ்பெக்டையும் சொல்லி கொடுத்துட்டார். தேவனுடைய ராஜ்யம் வருவதாக பிரேயர் பண்ணா அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்க விரும்பணும் நீங்களும் நானும். அதுக்கு கட்டுப்படணும் நீங்களும் நானும். அவருக்கு ராஜ்யம் கொடுக்கப்பட்ட பிற்பாடு அந்த கட்டுப்பாட்டுல இல்லாதவங்க எல்லாரையும் அவர் அழிச்சு போடுவார். ஆனா நித்திய ஜீவனுக்குள்ள யாரை கொண்டு போவாரு? நம்ம வாசிச்சிட்டோம்,
யார் யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாம் அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பாங்க. ஸோ நீங்களும் நானும் எங்க இருக்க போறோம்? தீர்மானம் பண்ணலாமா? கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல கர்த்தாவே, இரக்கமுள்ள அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கத்துக்காக நன்றி. எங்களோடு கூட தொடர்ந்து திட்டமா ஒவ்வொரு காரியத்தையும் பேசுறீங்க, தெளிவுபடுத்துறீங்க. நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே, நாங்க கேட்கறதுக்கு கட்டுப்பட, ஒப்பு கொடுக்க, உணர்வடைய கிருபை தாங்க. இந்த வார்த்தைகள் இன்னும் அநேகரை தட்டி எழுப்பட்டும். உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள கட்டுப்பட்டு இருப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. மீட்பர் பாதம் அணிந்து நன்றியோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ ஸோ மச் உங்க எல்லாருக்கும். நம்ம கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்படலாம்.